என்ன பார்த்துட்டு அண்ணாச்சி, "அடடா என்ன அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு, "அப்போ உங்கள் படங்கள்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, இயல்பாக இருக்குது." டப்பிங் ஆர்டிஸ்டாக எனக்கு முன்னால் சினிமாவுக்குள் பெரிய அளவில் சாதித்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவோ பேர் டப்பிங்கில் இருந்து வந்திருக்கிறாங்களே. இன்ஃபேக்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நடிப்பு அப்படிங்கிறது நாம அங்கே குரலில் எடுத்துக்கிற ஒரு பயிற்சி. கிளம்பும் போது, "இருடா டப்பிங் பேசிட்டு சும்மா போவாத" அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்தார். அதுதான் நான் முதல்ல வாங்கின சம்பளம். இந்த வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். முதல்ல நான் அண்ணாச்சியை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதை சொல்லிவிட்டு அப்புறமா நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். காலையில் இங்கே வரணும்னு எங்கள் பிஆர்ஓ பாலா நான் சொல்லும் பொழுது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வந்தது. ஒரு தடவை கோயம்புத்தூர்லேருந்து வரும்போது அண்ணாச்சியும் ஐயா வைகோ அவர்களும் வந்தாங்க ஃப்ளைட்டில். நான் பின்னாடி நின்றுட்டுருந்தேன். அப்படி பார்த்துட்டே சும்மா அப்படி திரும்பி பார்த்தவங்க என்னை பார்த்துட்டு, "அண்ணாச்சி, அடடா என்ன அங்கே நிற்கிறீங்க, இங்கே வாங்க" அப்படின்னு கூப்பிட்டு கையை பிடிச்சி பக்கத்தில் நிற்க வச்சுக்கிட்டு, "அப்புறமா உங்கள் படங்கள்லாம் நான் பார்க்குறேன், ரொம்ப நல்லா பண்ணுறீங்க, நல்லா இருக்குது, இயல்பாக இருக்குது" அப்படின்னு. அவங்க என்கிட்ட பேசணுன்ற அவசியமே இல்லை. எங்கேயோ ஒரு உயரத்தில் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான, ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஒரு மனிதத்துவம் நிறைந்த ஒரு மனிதர் மறைந்த அண்ணாச்சி அவர்கள். அதே மாதிரி தம்பி விஜய் வசந்த் கூட நான் ஒரு படம் ஒன்று ஆக்ட் பண்ணேன். அவரும் அதே மாதிரி அண்ணாச்சி மாதிரியே ரொம்ப பணிவாக நம்மக்கிட்ட பேசுகிறது கொள்வது எல்லாமே அந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர்கள். அண்ணாச்சி அவர்கள் உழைப்பால் உயர்ந்தவர். அந்த மாதிரி இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி. அவர் ஆன்மா சாந்தி அடையட்டும், அவருடைய ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு இது. இப்போ நீங்கள் நிகழ்ச்சி கேளுங்க. ஓப்பனிங்கே நிறைய பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியே சொன்ன மாதிரி இருக்குது சார். என்னென்னா நிஜமாக எங்களுக்கும் உங்களை பார்க்கும்போது நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயங்கள்லாம் தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கேட்க வேண்டியது, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் அவர் நினச்சா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரலாம், பட் என்ன பண்ணாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஆனால் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்ல முடியும். இல்லை, அப்படி இல்லை. அதாவது நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு. டப்பிங் ஆர்டிஸ்டாக எனக்கு முன்னால் சினிமாவுக்குள் பெரிய அளவில் சாதித்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு சொல்லணும்னாக்க என்னுடைய தம்பி நண்பன் சாய்குமார் தெலுங்கில் பெரிய டப்பிங் ஆர்டிஸ்டாக இருந்து அதுக்கப்புறமா கன்னடத்தில் போய் பெரிய நடிகராகி, தெலுங்குலையும் பெரிய நடிகராகி, இன்றளவும் ஒரு பெரிய நல்ல ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அதேமாதிரி அவருடைய தம்பி சாய் ரவி, அவரும் அதே மாதிரி தான். ரத்தன்குமார் கண்டசாலா அவர்களுடைய பையன், அவரும் ஒரு 2 படம் நடித்தார். அதுக்கப்புறமா படங்கள் எழுதுறது, டப்பிங் பேசுகிறது, அந்த லைனில் அவர் பிஸியாக இருந்தார். அவர் அமரர் ஆயிட்டார். அதுக்கப்புறமா இன்னும் எவ்வளவோ பேர் டப்பிங்கில் இருந்து வந்திருக்கிறாங்களே. இன்ஃபேக்ட் எங்கள் அப்பா சிவாஜி அப்பாவே அந்த காலத்தில் முக்கமலா அப்படின்னு ஒரு நடிகருக்கு பின்னணி குரல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி டப்பிங் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தொழில். அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட்டுக்கு நடிப்பு அப்படிங்கிறது நாம் அங்கே குரலில் எடுத்துக்கிற ஒரு பயிற்சி. ஆனால் அந்த ஜேர்னி எப்படி சார் நடந்துச்சு? டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே அறிமுகமானது எப்படி? அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய சிஸ்டர் ஹேமமாலினின்னு, அவங்க பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட்டு. சில்க் ஸ்மிதா, அவங்க ரத்தி அக்னிஹோத்ரி, ரூபா, சில்க்குக்கெல்லாம் நிறைய படம் பேசியிருக்கிறாங்க. அவங்க நடிக்கணும்னு ட்ரை பண்ணும்பொழுது காலம் சென்று நடிகர் செந்தாமரை அவர்கள் எனக்கு சொந்த தகப்பனார் மாதிரி. அவங்க அக்காவை அவங்க நாடகத்திலலாம் அக்கா நடித்தாங்க. அப்போது அக்காவை டே ஹேமா அப்படின்னு தான் கூப்பிடுவார். உனக்கு வாய்ஸ் நல்லா இருக்குடா கண்ணு, நீ நடிக்கிறது வேண்டாம், டப்பிங் பேசு அப்படின்னு சொல்லி சிட்டுக்குருவி அப்படின்ற படத்தில் மீரான்னு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு இவங்களை டப்பிங் பேச வச்சார். அப்போ நான் கூட துணைக்கு போகும்போது அதே படத்தில் யாரோ ஒரு கேரக்டர் ஒரு வாய்ஸ் ரெண்டு வரி பேசுகிற மாதிரி ஒரு இது வந்தோடனே, வேந்தன்பட்டி அழகப்பன்னு தங்கமான ராசா அந்த படமெல்லாம் எடுத்தார். அவரும் இல்லை, காலமாயிட்டாங்க. அதுக்கு ஆள் வரல அப்படிங்கும்பொழுது என்ன பார்த்து, பாசி வேடா நீ பேசுகிறா அப்படின்னாரு. டக்குன்னு ஒரே டேக்கில் பேசிட்டேன். இல்லைனா ஒரே டேக்கில் பேசிவிட்டேன் அப்படின்னாரு. இல்லைண்ணே, எல்லோரும் பேசும்போது நான் உள்ளே உட்காந்து நான் மனசுக்குள்ளே பேசி பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது நீங்கள் பேச சொன்னோன்னே நான் பேசிட்டேண்ணே அப்படின்னு. பிரமாதமாக இருந்துடா அப்படின்ட்டு பாராட்டிட்டு, நீ டப்பிங் பேச ஆரம்பிச்சிடு
அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, நான் ஈவினிங் கிளம்பும்போது இருடா டப்பிங் பேசிட்டு சும்மா போகாத அப்படின்னு சொல்லிட்டு 2 10 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கி கொடுத்தாரு. அதுதான் நான் முதல்ல வாங்கின சம்பளம். அதுக்கப்புறமா படங்கள் பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா எனக்கு வாய்ப்புகள் வரல. அதுக்கப்புறமா சர்வைவல்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால நான் ஒரு பேஸ்ட் கம்பெனியில் நான் வேலைக்கு போயிட்டேன், ரெப்ரசன்டேட்டிவாக போயிட்டேன். அதுக்கப்புறமா மறுபடியும் அங்கிருந்து சரி ரைட்டு வரணும் அப்படின்னு இந்த ஆர்வம் விடலை இல்லையா. அதனால் இதுக்குள்ளே வந்துட்டேன். ஆல் இண்டியா ரேடியோவில் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆனேன், டிடியில் ஆடிஷன் ஆர்டிஸ்ட் ஆனேன். அதுக்கப்புறமா இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டப்பிங் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு டெலிவிஷன் நாடகங்கள் நிறைய நடித்தேன். அதில் பட்டாபி அப்படின்னு அது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, அதுக்கு முன்னாடி மாயாவி மாரிச்சன் அந்த சீரியல், ராஜு ஈஸ்வர் என்னுடைய நண்பன், அவன் தான் டைரக்ஷன். அது அபிராமி ராமநாதன் சார் தான் அது ப்ரொடியூசரு. அதில் டப்பிங் பேசுகிறதுக்கு போயிருக்கும்போது கேட்டலே ஒரு 2 வாரம் வர்ற ஒரு கேரக்டர் நடிக்கிறியாடா அப்படின்னு கேட்டாப்புல ராஜு ஈஸ்வர். யோ என்ன மாமா இப்படி கேட்குற, அதுக்காக தானே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. சரி வா அப்படின்னாப்புல. அந்த சீரியலில் ஃபஸ்ட்டு டே நான் போய் ஏஆர்எஸ் கார்டனில் நடிக்கிறேன். ஜிகேன்னு காதல பூ, மகாபாரதத்தில் மங்காத்தா அதெல்லாம் எழுதினார். நம்ம அண்ணா மாதிரி அவர், எனக்கு கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சவரே அவர் தான். அவருடைய பையன் ஜிகே கோபின்னு அவன் தான் இதுக்கு எழுதினான், தம்பி. அப்போது அவங்கிட்ட ராஜேஷ் சொல்கிறான், டேய் இவனை விடாத, இவன் வில்லனுக்கு ஃப்ரெண்டு, மாயாவிட்ட உதவ வாங்கிட்டு போவான், இதுதான் இவன் கேரக்டர். அப்படியே டெவலப் பண்ணல. அந்த மாறுவேஷம் மார்த்தாண்டன் ஒரு கேரக்டர், அதை நான் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அதே மறுபடியும் மாயாவி மாறிச்சு, மாஸ்டர் மாயாவின்னு எடுத்தாங்க. அதுலேயும் 2 ரோல் பண்ணேன். தனக்கோடின்னு ஒரு ரோல், இந்த மார்த்தாண்டன் ஒரு ரோல், அது பண்ணேன். அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறமா என் பேர் ரங்கநாயகி, உயிரே உயிரே, அப்படி நிறைய சீரியல்ஸ், வாழ்க்கை, அந்த சீரியல் வரைக்கும் பண்ணேன். அதுக்கப்புறமா பட வாய்ப்புகள் வந்தது. இப்படியே இந்த பக்கம் வந்துட்டேன். ஆனால் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே உங்களுடைய ஞாபக சக்தி தான். ஒருத்தருடைய பேர் விடாமல் இதில் சொன்னீங்க இல்லையா, இதே மாதிரி தான் உங்களுடைய படங்கள்லையும் உங்கள் டயலாக்ஸை பார்த்துருக்கோம். செயல் ஒரு பக்கம் இருந்தாலும் டயலாக் டெலிவரி ஒரு பக்கம் ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் இந்த படங்கள் நடிக்கும் போது கேரக்டரை சூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் இல்லைங்களா? இப்போ நீங்கள் நடித்த கேரக்டர் எல்லாத்தையுமே பிக் பண்ணி எடுக்க முடியும். அதுவும் 8 தொட்டாக்கள்லாம் உங்கள் கேரக்டரை பார்க்கும்போது மிரண்டு போய் உட்காந்துட்டு இருந்தோம். ஸோ அது எப்படி சார் சூஸ் பண்ணுறது? இல்லை, அதாவது இப்போ சூஸ் பண்ணுறது அது ஒரு வகை. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அமையிறது ஒன்று இருக்குது. இப்போ சின்ன பாப்பா பெரிய பாப்பா நடுப்புற, அதில் எப்படி அந்த கேரக்டர்னாக்கா, அதில் வேற ஒரு நடிகரை கூப்பிட்ருக்காங்க அதை நடிக்கிறதுக்கு. அவர் நான் ஆஃபீஸ் கோயர்னு, ஐ கேன் கம் ஒன்லி இந்த ஈவினிங் அப்படின்னு இருக்காரு. ஈவினிங் மட்டும் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னாக்கா சகோதரி ஸ்ரீபிரியா இருக்காங்க, என் தங்கை நிரோஷா, அப்போ அந்த நேரத்தில் மதன் பாபண்ணா இருந்தார், சுரேஷ் சக்கரவர்த்தி இருந்தார். இவங்க எல்லாரையும் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இல்லை ஈவினிங் மட்டும் ஷூட்டிங் வைக்கவும் முடியாதுங்கும்போது செல்வா ஹீரோவாக நடிச்சார் இல்லையா, செல்வா, டாக்டர் ராஜசேகர் அவருடைய தம்பி பாஸ்கரை ட்ரை பண்ணி பாருங்கள் சக்திவேல் நல்லா பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ கூப்பிட்டாங்க. ஒரு 4 வாரம் வர்ற கேரக்டர் அது. அப்போ கலைஞரப்பா பார்த்துட்டு 2வது வாரம் சகோதரி ராதிகா சரத்குமார் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, அந்த பையன் நல்லா இயல்பாக பண்ணுறாப்புலமா, கொஞ்சம் தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்ல, அந்த கேரக்டர் அப்படியே தொடர்ச்சியாகி 6 வருஷம் அந்த பட்டாபி கேரக்டர் அந்த மாதிரி ஆச்சு. சூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, நான் சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்கேன். டபுள் மீனிங் பேச மாட்டேன், பெண்களை இழிவாக பேச மாட்டேன், அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் நான் வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன், ஐயா இந்த மாதிரி தானே, ஐயோ தெரியும் சார் நான் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் நான் பேசியிருப்பேன், ஒரு கெட்ட வார்த்தை இல்லை, அது மூஞ்ச பற்றி அதுக்கு புறம்போக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது அப்போது என்னுடைய மகன் ஆதித்யா பாஸ்கர் 96 செலக்ட் பண்ணார்ல, அவர் சின்ன குழந்தை, 2 வயசு 3 வயசு இருக்கும். அந்த பையன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் இன்னொரு பையனை, தம்பி நீ கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி போப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் அந்த பையனை பார்த்து புறம்போக்கு அப்படின்னாரு. ஆஹா, இந்த வார்த்தை குழந்தைய இந்த அளவுக்கு போகுதா, குழந்தையினுடைய இந்த மாதிரி எத்தனை குழந்தைகளுடைய மனசில் போயிருக்கும் அப்படின்றத அன்றைக்கி யோசித்தேன் நான். அதுலேருந்து நான் இந்த மாதிரி டபுள் மீனிங் பேசுகிறதில்ல, இந்த மாதிரி வார்த்தைகள் கூட மேக்சிமம் பயன்படுத்துறதில்லை. காட்சிக்கு தேவையாக இருந்தால் பண்ணித்தான் தீர வேண்டும், வேறு வழி இல்லை.
அப்படின்றதுனால பயன்படுத்துறது. ரொம்ப டைரக்டர்கிட்ட கேட்பேன், சார் இது வேணுமா, இந்த வார்த்தை கொஞ்சம் யோசிங்க சார், இல்லை சார் இந்த காட்சிக்கு இது வேணும் சார் அப்படின்றது சொன்னாங்கன்னா நம்ம பேசுகிறது. அந்த மாதிரி தான் நான் கேரக்டர் செலக்ட் பண்ணுறது. ஒரு படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா இன்னொரு படத்தில் அதே மாதிரி பண்ண மாட்டேன். சூதுகபும்னு ஒரு படம் வந்தது. நான் வந்து ஒரு நேர்மையான அரசியல்வாதி. அதில் அதே மாதிரி ஒரு 10 படம் கேட்டாங்க அந்த படம் வந்தோடனே. நான் இல்லைங்க நான் பண்ண மாட்டேங்க அப்படின்ட்டு இந்த வீட்டில் கூட கேட்டாங்க, என்ன இவ்வளோ படம் கேட்குறேங்க பேச, எல்லாம் ஒரே மாதிரி கேட்குறாங்களே. நீங்கள் இப்போ சூதுகபம் எடுத்துங்க, நேர்மையான அரசியல்வாதி. அது ஒரு புலி வேஷம் எடுத்துங்க, வில்லன். பி வாசுவண்ணா டைரக்ட் பண்ணாங்களே அது. அதுக்கப்புறம் நீங்கள் 8 தோட்டாக்கள் எடுத்துங்க, துப்பாக்கி முனை எடுத்துங்க. ஒன்றும் வித்தியாசமாக தான் இருக்கும். அந்த மாதிரி நான் கேட்கும் பொழுதே இந்த மாதிரி அந்த படத்தில் பண்ணிட்டேங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிடுவேன்.